தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்திலே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸை இப்போ நீங்க கேட்க போறீங்க. ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் தாக்குதல் நடத்தினவனு நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தன், இங்கேருந்து கிளம்பி போன ஒருத்தன், அங்கே மைக்ரேட் ஆன பிற்பாடு இந்த தாக்குதல் நடத்திருக்கான்னு சொன்னான். உங்களால் தாங்கிக்க முடியுமா மக்களே இது? அது மட்டும் இல்லை, சவுத் இந்தியா நம்ம ஹைதராபாத் இருக்குல்ல, அங்கேருந்து போனவன். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆஸ்திரேலியாவோட சிட்னி பகுதியில் இருக்க பாண்டி பீச், இங்கே நடந்த அட்டாக்கை சத்தியமாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 16 பேர் கொல்லப்பட்டாங்க, 40க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இந்த கொடூரமான தாக்குதல்ன்றது ஆஸ்திரேலியா வரலாற்றிலேயே கடந்த 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய தாக்குதலாக பதிவாயிருக்கு. மாஸ் ஷூட்டிங்கில் இதான் இப்போதைக்கு டாமினண்ட்டாக மேலே நிற்குது. இந்த அட்டாக்கை பண்ணது 2 பேருங்க, அப்பம் புள்ள. அப்பம் பேர் சஜித் அக்ரம், 50 வயசு அவனுக்கு. அவன் பையன் ஒருத்தன் பேர் நவீது. இதில் அப்பா அந்த சம்பவ இடத்துலேயே கொல்லப்பட்டான். அந்த பையன் இருக்கால, அவனை மட்டும் உயிரோடு பிடிச்சிருக்காங்க. அதுவும் போலீஸாரையே முதல்ல வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா மேபி கொண்டு இருக்கலாம். பட் ஒரு ஹீரோ ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அகமதுன்னு. அவர் தன்னோட உயிரை பணம் வச்சு அந்த துப்பாக்கியை பறித்து அதுக்கப்புறம் நவீதை பிடிச்சி கொடுத்துருந்தாப்புல. நவீத ஹாஸ்பிட்டலில் இருக்கால, அவங்ககிட்ட போலீஸார் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, கொஸ்டினிங் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை பண்ண, என்ன மோட்டிவ், பின்னாடி யார் யார் இருக்கா, எல்லா கேள்விகளையும் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்ககிட்ட ஃபுல்லாக விசாரணை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிடுச்சா, இதுக்கப்புறம் தான் மக்கள் இந்த ஷாக்கிங்கான விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. என்ன தெரியுமா? இந்த அவனோட அப்பா இருக்கான் பாருங்க, இந்த நவீதோட அப்பா சஜித். இந்த சஜித் ஆக்சுவலாக நம்ம தெலுங்கானாவோட ஹைதராபாத் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவனா. கடந்த 1998 இந்த வருஷத்தப்போ தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போயிருக்காப்புல இந்த பர்சனோட அப்பன். போன அந்த பர்சன் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 முறை. 1998 ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 6 முறை மட்டும் தான் ஹைதராபாத்துக்கு வந்திருக்காப்புல. இந்த ஹைதராபாத்தில் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இங்கே தங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு செம ஷாக்குங்க இந்த விஷயம் வெளியே வந்ததும். ஏன்னா ஆஸ்திரேலியா டிபார்ட்மெண்ட்டில் சொல்லும் போது இங்கே இருக்க அந்த சஜிதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க மிரண்டாங்க. என்னது இவர் இது போலாம் பண்ணுற ஆளா அப்படின்னு அவங்க ஊடகங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு சத்தியமாக தெரியாதுங்க, இது போல் அவர் ரேடிகலைஸ் பண்ணப்பட்டிருப்பாரு, அவர் இது போல் மைண்ட் செட்டில் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருப்பாருன்னு நாங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிச்சே பார்க்க முடியல. எல்லாருக்கிட்டையும் அந்தளவுக்கு அன்பாக பழகிற பர்சன் தான். அவர் எப்படி இது போல் துப்பாக்கி எடுத்து பையனை கூட்டு போயிட்டு இது போல் பார்க்குறவங்கள சுட்டு கொண்டு எங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குங்கன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக தெலுங்கானா போலீஸ் இருக்காங்களே, அவங்க ஃபுல்லாக இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, உலகமே மிரண்ட ஒரு தாக்குதல் ஆஸ்திரேலியா நடந்திருக்கிறது. சம்மந்தப்பட்ட ஒரு பூர்வீக ஹைதராபாத்னு தெரிஞ்சா எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும். தெலுங்கானா போலீஸ் களத்தில் இறங்குறாங்க. இந்த சஜிதோட ஃபேமிலி அவங்களோட ரூட்டு, அதாவது அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா எல்லா விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா மேபி சஜித் மாதிரி இங்கே பல பேர் இருந்தாங்கன்னா நம்ம நாட்டு பாதுகாப்பு நிலைமை கேள்விக்குறியாயிடுமா. ஸோ களத்தில் இறங்கிட்டாங்க. இந்த சஜித் இருக்கால, அவன் இந்தியாவுக்கு வந்துட்டு போன விஷயத்த தெலுங்கானா போலீஸே இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த அட்டாக்கு சில நாட்கள் முன்னாடி, சில மாதங்கள் முன்னாடி நடந்ததான் நினைக்காதீங்க, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அவன் எதுக்கு வந்திருக்கானாமா, அந்த 6 முறை வந்திருக்கான்னு சொன்னால ஒட்டு மொத்தமாக சேர்த்து குடும்பம் சம்மந்தமான சில காரணங்கள்ங்க. குறிப்பிட்டு சொன்னோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ்லாம், அதாவது குடும்ப சொத்து இருக்குல்ல, இதை விற்கிறது, அதுக்கப்புறம் சொத்து வாங்குறது, இது போல் விஷயங்களுக்காக சைன்லாம் போடுற விஷயம் இருக்குல்ல, அதுக்காக வந்திருக்கானா. இதுக்கப்புறம் வயசான பேரண்ட்ஸு இங்கே தான் இருக்காங்க போல இருக்குது ஹைதராபாத்தில், அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கானா. யார்? இவனோட அப்பனான இவன் இருக்கால சஜித், இவனை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சஜித் இருக்கால, அவன் இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் வராமையே போயிட்டான். இன்ஃபேக்ட் அவனோட அப்பா இங்கே தவறிட்டாப்புல, சஜித்தோட அப்பா ஹைதராபாத்தில். அந்த அப்பாவோட இறுதி சடங்கு நிகழ்வு கூட சஜித் வரல. அப்படின்னா அங்கே பிஸியான வேலைன்னு தெரில, சஜித் வரல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் தோணுது. ஹைதராபாத்தில் ரேடிகலைஸ் பண்ணுற விஷயத்த அவன் கற்றுக்கிட்டு இருக்க வாய்ப்பில்லை, அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. ஸோ ஹைதராபாடை சந்தேக பார்வையில் பல பேர் இப்போ பார்க்குறோம்ல, அது பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் தெலுங்கானா போலீஸ் இப்போ சொல்லியிருக்கு. யோசிச்சு பாருங்க, சஜித்ன்ற ஒரு பேர் போகிற ஹைதராபாடை பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஹைதராபாடையும் சல்லடை போட்டு சலிக்கிறது என்ஐஏ உள்ளே வந்து. ஆனால் தெலுங்கானா போலீஸ் இப்போ தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க, அப்படி சந்தேகமாக பார்க்காதீங்க, அவன் வேற எங்கே ரேடிகலைஸ் பண்ணப்பட்டிருக்கான், இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் ரேடிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல,
அது தெலுங்கானால நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்ற விஷயத்தையும் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஒரு மாநில போலீஸும் அந்த மாநிலத்தோட பேரை காக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருப்பாங்க. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். சஜித் இருக்கால, இவனுக்கு இந்தியாவில் கிரிமினல் ரெக்கார்டே கிடையாதாங்க. யார் இவனோட அப்பனுக்கு. அண்ட் அவன் இங்கே டிகிரி முடிச்சிருக்கான் இந்தியாவில். இதுக்கப்புறமா தான் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிருக்கான். அங்கே மேலே படிப்போம், வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அங்கே ஒரு யூரோப்பியன் ஆரிஜின் உமனை திருமணம் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு பிறந்த பையன் தான் தோ இந்த பையன். இந்த சஜித் இருக்கால, இவன் இந்தியன் பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்க ஒருத்தன். இதுதான் முக்கியமான விஷயம் மக்களே. இவனோட அப்பங்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இன்னும் இருக்குது. இந்த நவீத் இருக்கால, இவன் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவன். அதனாலேயே ஆப்வியஸாக ஆஸ்திரேலியா சிட்டிசனாக மாறிடுவாள். ஸோ அப்பங்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது, பிள்ளைகிட்ட ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் மட்டும் தான் இருக்குது. இவ்வளோ விஷயங்களையும் தெலுங்கானா போலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சைடில் யாராவது என்ன விஷயங்களை சொல்கிறாங்கன்னு தேடி போகிறப்ப தான் இந்த தகவல்கள் கிடைச்சிது. என்னன்னா, ஆஸ்திரேலியன் இமிக்ரேஷன் பியூரோ இருக்குல்ல, இவங்க என்ன தரம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாங்க, இந்த சஜிதும் நவீதும் ட்ராவல் பண்ணாங்க, இந்தியாவுக்கு போயிட்டு வந்தாங்க 6 முறைன்ற விஷயம் இருக்குல்ல, அது உண்மை தான். ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நாங்கள் உலகத்துக்கு சொல்கிறோம். பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு அப்பனும் புள்ளியும் போயிட்டு வந்திருக்கானுங்க இந்த தாக்குதலுக்கு முன்னாடி. அதுவும் போன மாதம்தான் நவம்பர் 1 பார்த்தீங்கன்னா அரைவானது, நவம்பர் 28 பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புனது. புரியுதா மக்களே? இவ்வளோ நாட்கள் வரைக்கும் அவனுங்களுக்கு அங்கே என்ன வேலை? இதை இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வியாக எழுந்திருக்கு. அதுவும் அந்த அப்பங்கார சஜித் இருக்கால, அவன் இந்த பிலிப்பைன்ஸ் போகிறதுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தியிருக்கான். நாம் எல்லாம் உச்சி கொட்டி பார்க்குற விஷயமே இதுதான், இந்தியன் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தியிருக்கான். அந்த பையன் இருக்கால நவீது, இவன் ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தியிருக்கான். எதுக்காக அந்த இடத்துல இந்தியன் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தணும்? இது சார்ந்த கேள்வியும் பெருசாக இப்போ எட ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போ என்ன தெரியுமா ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் அப்படின்ற பகுதியை நம்ம ரேடிகலைஸ் பண்ணுறது சார்ந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் அங்கே போயிட்டு வந்த பிற்பாடு தான் இந்த அட்டாக் ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்கானுங்கன்னா, அப்போ பிலிப்பைன்ஸ்லேயும் ரேடிகலைஸ் பண்ணுற சில ஹாட்ஸ்பாட் இருக்கோ அப்படின்ற ஒரு ஐயம் பெருசாக எழுந்திருக்குங்க அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு. பாருங்கள், பொதுவாக இஸ்லாமிய நாடுகள் சார்ந்த அந்த டவுட்டை பல ஆஃபீஸர்ஸாக முன் வைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இந்தோனேஷியா சார்ந்தோம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க போயிட்டு வந்த பகுதி இருக்குல்ல, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இந்த ஐஎஸ் சார்ந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அப்போ ஏற்பட்ட பகுதி அது ரேடிகலைஸ் பண்ணுறது அங்கே நடந்துட்டு இருக்க விஷயத்தையும் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸ்க்கு இவங்க போயிட்டு ரேடிகலைஸ் பண்ணப்பட்டு திரும்ப வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு. இவங்களுக்கு இந்த பிரிட்ஜை போட்டு கொடுத்தது யார்? சஜித் மாதிரி நீ எத்தனை பேர் பிலிப்பைன்ஸ்க்கு இன்னும் பல நாடுகளுக்கும் போயிட்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்ருக்கா? அவங்க லிஸ்ட் எதனா ரெடி பண்ண முடியுமான்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படி இந்த விசாரணை வளையத்தை திருப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா மீடியா சோர்சஸ் மூலமாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. நான் அதையும் இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சஜிதும் நவீதும் பிலிப்பைன்ஸ்க்கு மிலிட்ரி ஸ்டைல் ட்ரைனிங்காக போனதா அங்கே இருக்க ஊடகங்கள் செய்தி போட்டுட்ருக்காங்க. மிலிட்ரி ஸ்டைல்னா ஒன்றல்ல மக்களே, ஆயுதங்களை ஹேண்டில் பண்ணுறது எப்படி. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அவனுங்க சுடுற முறையெல்லாம். அதுவும் ஹண்டிங் லைசன்ஸை வாங்கியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் இது போல் ஃபயர் ஆர்ம்ஸை பயன்படுத்துறதுக்கு. ஆனால் மனுஷனை வேட்டையாடி வச்சுருக்கானுங்க. இது போல் மிலிட்ரி ஸ்டைல் ட்ரைனிங் அவனுக்கு எடுத்துகிட்டு அங்கே வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஊடகங்கள் சொல்லுது. ஆனால் இது அஃபிஷியல்ஸோ கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்டால், இல்லைங்க இப்போதைக்கு சந்தேகங்கள் வந்திருக்கு, பட் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோமே, அவங்க அங்கே பயிற்சி மேற்கொள்ள தான் போனானுங்களா அப்படின்ற விஷயத்த நாங்கள் விசாரிச்சு சொல்கிறோம் அப்படின்னு அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 நாடுகளை சேர்ந்த பெரிய தலைகளும் கண்டிப்பாக இதில் பேசுவாங்களே. பிலிப்பைன்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் மரியா தெரசா லசோரோ இருக்காங்களே, இவங்க ஒரு பக்கம். அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்டர் பென்னி வாங் இருக்கார்ல, இவர் ஒரு பக்கம். 2 பேருக்கு நடுவில் இப்போ ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, இந்த விசாரணையோட அப்டேட்ஸ் இருக்குல்ல, இதை 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். இந்த ஆஸ்திரேலியா அட்டாக் சார்ந்து க்ளோஸாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணிப்போம். 2 தரப்புமே வந்தவன் என்னென்னலாம் பண்ணானுங்க, இங்கே என்னென்ன விஷயங்கள் சந்தேகம் படிப்படியாக இருந்துச்சு, அவங்க இருந்த பகுதி என்ன, யாரெல்லாம் கூட தங்கியிருந்தா, ஆஸ்திரேலியன் சிட்டிசன் வேற என்ன கூட இருந்தாங்களா, அது இதுன்னு பல கேள்விகள் அந்த லாசரோ அவங்க கிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியாவோட கவுண்டர் பார்ட்டி கிட்ட இருந்து. இப்போ அவங்க கொடுக்குற பதில்கள் இருக்குல்ல, அதை வச்சு தான் இந்த வழக்கு விசாரணையோட அடுத்த கட்ட நகர்வே போக போகுது. ஆக்சுவலாக லசரோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு விஷயம் மீடியாவுக்கு வந்திருக்குல்ல, அது எப்படி திரும்ப வந்திருக்கு? டெக்ஸ்ட் மெசேஜாக லசரோவே சென்ட் பண்ணியிருக்காங்க மீடியாக்களுக்கு. அந்த விஷயம் தான் இப்போ ஆஸ்திரேலியா ஊடகங்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுட்டும் இருக்குது. இந்த நவீத் இருக்கால, இந்த பயப்புள்ள ஏற்கனவே ஒரு வாட்டி மாட்டியிருக்காங்க, அது இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ஆந்தனி ஆல்பனீஸ், அவரே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தை. கடந்த 2019 வருஷம் இந்த நவீதை ஆஃபிஷியல்ஸ் பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை முடிவில் சரி ஓகே இவனால் த்ரெட் எதுவும் இருக்காது அப்படின்னு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அப்பயே பார்த்தீங்கன்னா சிட்னி பேஸ்டு ஐஎஸ் செல் இருக்குல்ல, இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் சார்ந்த அந்த அமைப்பு சார்ந்த செல்லு, இந்த சந்தேகத்தின் பேரில் நவீதை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பயப்புள்ள எதோ நேக்கா பதில் சொல்லி தப்பிச்சிட்டான் போல இருக்குங்க. அவனை அப்பயே பிடிச்சி இவன் பின்னாடி இருக்க எல்லா லிங்கையும் நம்ம எடுத்து விட்டுருந்தோம்னாக்கா இப்போ இந்த அட்டாக் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்லீப்பர் செல் போதுங்க நூற்றுக்கணக்கான மக்கள் உயிர்கள் எடுக்கிறதுக்கு. அதான் இங்கே நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு.
இப்போ ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆமாம், அங்கே ஒரு வாட்டி பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க அவனை, அப்புறம் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐஎஸ் ஏற்கனவே சில அட்டாக்ஸை யூரோப்பில் பண்ணியிருக்கு, அமெரிக்காலையும் பண்ணியிருக்கு. அதில் மறக்க முடியாத அட்டாக் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2015 வருஷம் பாரிஸ் அட்டாக் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதை பண்ணதும் இந்த ஐஎஸ் லிங்க் தான். இப்போ ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா மக்களோட மனக்குமுறல் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு எதிரொலிச்சிட்டு இருக்கு தெரியுமா மக்களே? ரொம்ப 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 கொடுமை. ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் இப்போ ஸ்லீப்பர் செல்ஸை ஹண்ட் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்லீப்பர் செல்ஸை களை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டோட சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவமான விஷயமா இருக்கும்னு எல்லாம் களமிறங்கியிருக்காங்க. இதில் ஒரு சந்தேகமாக வந்திருக்குங்க. டெல்லி பிளாஸ்ட் இருக்குல்ல, சமீபத்தில் நம்ம இந்தியாவில் நடந்தது. அதே பேட்டர்னில் ஸ்லீப்பர் செல்ஸை, படித்த ஸ்லீப்பர் செல்ஸை வச்சு எதுக்காக ஆஸ்திரேலியாலையும் இந்த ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவங்க இது போல வேலையை பண்ணிடக்கூடாது? இப்போ நம்மளுக்கு டெல்லி பிளாஸ்ட்டில் ஜேஇஎம், இந்த ஜெய்ஷி முகமது சார்னா பெரிய ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஸ்லீப்பர் செல்ஸோட மூமெண்ட் இருக்குல்ல, அதை கவனித்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி அப்படி இருக்குது. இந்த உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம்னா பயங்கரவாதம் மட்டும்தான். ஏன்னா அந்தந்த நாட்டு குடிமக்களை உயிர் எடுக்கிறானுங்கன்னா இது எங்கெங்க மன்னிப்பு கிடைக்கும்? இந்த ஆஸ்திரேலியா ஃபேமிலிஸ் இருக்காங்களே, இந்த கொடூர தாக்குதலில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர், அவங்க கண்ணீர்லாம் எவன் பதில் சொல்கிறதுன்னு தெரிலங்க. கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. குழந்தைங்க வந்து கதறி ஆடுறாங்க, வயசானவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இழந்திருக்காங்களே இந்த ஜூயிஷ் ஃபெஸ்டிவல். அப்போ ஆக்சுவலாக அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு நொடியும் கூட வேதனை தான் இருந்துட்டு இருக்கு போல இருக்கு. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தாட்ஸ் வருதோ, இந்த உயிரிழந்தோட நினைவு வருதோ, கிளம்பி அந்த பாண்டி பீச் இருக்குல்ல, அங்கே வந்துடுறாங்க. அந்த மெமோரியல் பக்கம் மலர் வளையத்தை வைக்கிறது, கதறி அழுறது, இதை மட்டும் தாங்க காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத விஷயம் மக்களே. கேடுகெட்ட சித்தாந்தம் இருக்குல்ல இந்த பயங்கரவாதிகள் மத்தியில், அவனுங்களோட சித்தாந்தத்துக்கு இன்னும் எவ்வளோ உயிர்களை பலி வாங்க போகிறானுன்னு தெரில. மனுஷ ரூபத்தில் நடமாடிட்டு இருக்க மிருகங்கள் மாதிரி தான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ஆல்பனிஸ், அவர் அகமது அவர்களை நேரில் போய் சந்திச்சிருக்காரு. அகமது இவர் தாங்க இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, துப்பாக்கியை பிடுங்கி பல மக்கள் உயிரை காப்பாற்றின ஹீரோ, த ரியல் ஹீரோ. அவரை பிரைம் மினிஸ்டர் நேரில் போய் சந்திச்சு, நீங்கள் உண்மையான ஹீரோங்க, நம்ம ஆஸ்திரேலியா மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கீங்கன்னு பிரைம் மினிஸ்டர் போயிட்டு பாராட்டிருக்காரு நேரில். பொதுவாக ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் தேடி பல பேர் வருவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களா? ஆனால் இதுக்கு டிசர்வான பர்சன் தான் அகமது. அதில் மாற்று கருத்தே இல்லை. Thank you very much. Your heart is strong. Thank you. Your courage is inspiring. Thank you very much. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமள எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதை தெலுங்கானா போலீஸ் சொல்லிட்டாங்களே எதுவுமே இல்லைன்ட்டு, அப்போ என்னையே இதுக்குள்ளே வரவானாப்பா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னா, 1% அலட்சியம் போதுங்க பெரிய டிசாஸ்டர் நம்ம நாட்டில் ஏற்படுறதுக்கு. ஸோ என்ஐஏ கண்டிப்பாக இந்த விஷயம் சார்ந்தும் என்னென்னு பார்க்கணும். அவங்க ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் தீவிரப்படுத்தினாலும் சூப்பராக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.